உலகத் தலைவர்கள் பங்கேற்புடன் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாடு பிரான்சில் இன்று ஆரம்பமானது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார். ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாட்டில் சுமார் 150 நாடுகளின் அரசுத் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸுடன் அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா, சீனா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் பலவற்றின் அரசுத் தலைவர்கள் மாநாட்டிற்கு வருகை தந்திருந்தனர். பெருவிடம் இருந்த தலைமை பொறுப்பு பிரான்சிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த மாநாடு நடத்தப்படவில்லை என்றால் அதன் அதிகளவான தாக்கம் உலக சமாதானத்திற்கு ஏற்படும். எனினும் இந்த மாநாட்டிற்காக ஏற்பாடுகள் இடம்பெறுகின்ற போதே அதிகளவான எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. நிலையான அபிவிருத்தி இலக்குகளை முன்னிலைப்படுத்தி செப்டம்பர் மாதம் சர்வதேச ஒழுங்கு பத்திரம் ஒன்றை முன்வைத்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அதற்கு அங்கீகாரத்தை வழங்கியது. இதற்காக செயலாளர் நாயகம் பான் கி மூனை நான் பாராட்டுகிறேன். 190 நாடுகள் வளி மாசடைதலை கட்டுப்படுத்தவும் காலநிலை மாற்றத்திற்கு அமைய செயற்பாட்டு திட்டங்களை முன்வைக்கவும் இணங்கியுள்ளன. சர்வதேச சமூகம், நாடுகள், முதலீட்டாளர்கள், தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் பிரஜைகள் என அனைவரும் காலநிலை மாற்றம் என்ற விடயத்தில் ஒன்றிணைந்துள்ளனர். பாதகமான வாயு வெளியேற்றம் தொடர்பில் 180 நாடுகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளதன் மூலம் 100% இந்த நாடுகள் உள்வாங்கப்பட்டுள்ளன. இது சிறந்த ஆரம்பமாகும். எனினும் நாம் இன்னும் வேகமாக செயலாற்ற வேண்டும். புவி வெப்பமடைதலை 2 பாகை செல்சியஸை விட அதிகரிக்காத வகையில் பேணிச் செல்வதற்கு நாம் மேலும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் உணவு, நீர்வளம் தொடர்பிலும் பாரதூரமான பிரச்சினை ஏற்படலாம். ஆகையால் அர்த்தமுள்ள நம்பகத்தகுந்த இணக்கப்பாடொன்றை பாரிஸில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவரை காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி உலகளாவிய ரீதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பிரான்சில் நடைபெற்ற எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றின் மீது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது 208 பேர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களில் 174 பேர் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். இதுவரை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று பாரிஸ் நகரில் இலங்கை பிரஜைகளை சந்தித்தார். நான் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையிலும் முப்படைக்கு பொறுப்பானவர் என்ற வகையிலும் விமர்சனங்களை முன்வைப்பவர்களை விட நாட்டின் எதிர்காலம் தொடர்பிலும் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலும் உணர்வுடனும் பொறுப்புடனும் செயற்படுகிறேன் என்பதை மிகவும் தெளிவாக கூற வேண்டியுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பில் சிறு மாற்றத்தை கூட ஏற்படுத்துவதற்கு நாம் தயாரில்லை. விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும். பொறுப்புகள் நம்மிடம் உள்ளன. நிலையான நிலைப்பாட்டில் இந்த விடயத்தை நாம் கையளிக்கிறோம். சர்வதேச ஒத்துழைப்பு கிடைக்காமையே முதலில் இருந்த பிரச்சினை. புதிய அரசாங்கம் அதனை அடைந்துள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காகவே நான் மேலும் சர்வதேச ஒத்துழைப்பை பெறுவதற்காக அர்ப்பணிப்பு செய்கிறேன். எமது ராணுவத்தின் கௌரவத்தை பாதுகாப்போம். உலகின் சிரேஷ்ட நாடாக எமது தாய் நாட்டை கட்டியெழுப்ப ஜனவரி 8ஆம் தேதி அர்ப்பணிப்பு செய்ததை போன்று உயிரையும் துச்சமாக கருதி செயற்படுவேன் என தெரிவித்துக் கொள்கிறேன்.